இந்த ஒரு வீடியோவில் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த மேட்ச்சில் அப்படி என்ன தான் நடந்திருக்கு. ரியான் பராக் அவங்களுடைய காலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து காலில் விழுந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அதுக்கப்புறம் என்ன கேகேஆர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயர் ஸ்கோராக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎல் தொடங்கி பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப லோயஸ்டான ஸ்கோர் மேட்ச். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மும்பை சென்னை இருந்தது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 156 சேஸ் பண்ணாக்கா வின்னு இருந்திருப்பாங்க. ஆனால் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 151 அடித்தா வின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் செகண்ட் அப் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் அப்பில் என்ன தான் நடந்திருக்கும், ஆர்ஆர் பேட்ஸ்மேன்லாம் எப்படி எவ்வளோ ரன் தான் அடிச்சிருப்பாங்க, இவ்வளோ ரன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பல டீம்கள் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. மெயினாக இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லக்னோ வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்ததில் யார் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். கேகேஆரில் ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டார் தான் சொல்லணும். ஸோ அது எல்லாத்தையும் சொல்கிறேன். கேப்டன்சி ஆர்ஆரோட புது கேப்டன்சி எப்படி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ரபாடா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர். இந்த கிரிக்கெட்டுன்னு பேருக்கு பதில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்னு வச்சுருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எந்த பக்கம் போட்டாலும் சிக்ஸாக பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ரூல்ஸே இல்லையாடா, இதை பிரேக் பண்ண மாட்டீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சுவாதம் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? லைனை கிரவுண்டை பெருசு பண்ணதும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நேற்று நடந்த மேட்ச்சில் யார் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நேற்று அப்படி என்ன தான் நடந்தது டேஸ்ட்டில் கொண்டு பார்த்தலாம். டேஸை வின் பண்ண கேகேஆரோட கேப்டன் ரகானே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபீல்டிங் எடுத்துருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, ராஜஸ்தான் ராயல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறங்க போகிறாங்க. ஸோ அவங்க டீமுக்கான ஓப்பனர் ஜெய்ஸ்வால் வர்சஸ் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பால் சரியாகவே படலாம் தான் சொல்லணும். சரியாகவும் ஆட முடியல. பவர் பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுப்பா. என்னடா இவர் ரன் அடிக்காமல் அவுட் ஆகிட்டு போய்ட்டு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 24 பாலுக்கு 29 ஆடி பார்த்தீங்கன்னா இவங்களும் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. என்ன தாண்டா இப்படி பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் நான் ரியன் பராக் பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 25 ரன்னுக்கு ஒரு சின்ன கேமியோ ஆட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கீப்பர் ஜுரல் போன மேட்ச் அடித்தாங்க. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு 28 பாலுக்கு 33 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் ஆர்ஆர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் பெருசாக இவ்வளோ ஸ்கோர் தான் அடிச்சிருப்பாங்க. பெரிய ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 33 தான் அவங்களுடைய கீப்பர். ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் யார் பண்ணது? நம்மளுடைய தமிழ்நாட்டு சிங்கக்குட்டி வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு 17 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. மொயின் அலி பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்து 2 விக்கெட். இதில் இம்பாக்ட் பிளேயர்னா மொயின் அலி தான் சொல்லுவேன். ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் மொயின் அலி தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மெயின் விக்கெட்லாம் தூங்குந்து மொயின் அலி மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன அரூரா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சே திரும்பி போச்சுப்பா. இந்த மேட்ச் நாங்கள் 17.3 ஓவருக்குலாம் முடிச்சிருவோம்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய கீப்பர் குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா 61 பாலுக்கு 97 அடிக்க வேறு லெவலுப்பா. அதுக்கப்புறம் என்ன இம்பாக்ட் பிளேயராக வந்தாங்க ரகுவன்ஷி. இவங்க பார்த்தீங்கன்னா 17 பாலுக்கு 22 அடித்து நாட் அவுட்டில் இருப்பாங்க. ஸோ குவிண்டன் டிகாக்கும் நாட் அவுட்டில் இருந்திருப்பாங்க 97. அவங்களுடைய கேப்டனான ரகானே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 15 பாலுக்கு 18 அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் யார் தான் பவுலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அசரங்கா ஸ்ரீலங்கன் பிளேயர் 3 ஓவர் போட்டு 34 ரன் கொடுத்து ஒரே விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் துஷார் தேஷ்பாண்டே இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்துருப்பாங்க. இவங்க ஓவரும் பார்த்தீங்கன்னா அடித்து பஞ்சு ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிதிஷ் ராணா ஒரே ஓவர் போட்டு 9 ரன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் ஈஸியாக முடிச்சிட்டாங்கப்பா. தீக்ஷனா ஓவர்லாம் பறக்க அடித்தாங்க. ஸோ சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நேற்று நடந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த மேட்ச்னா குவிண்டன் டிகாக் தாங்க. என்னடா மாற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மொயின் அலி தாண்டா தரணும்னு சொல்லிக்கிட்டு ஏன்டா குவிண்டன் டிகாக் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மொயின் அலி பார்த்தீங்கன்னா மெயின் விக்கெட்டை மட்டும்தான் எடுத்தாங்க. இதுவே பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் 61 பாலுக்கு பார்த்தா 97 ரன் நாட் அவுட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் லக்னோ என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க.